தொடர்ந்து நூல் வெளியீட்டரங்கம். கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் நூல் வெளியீட்டகம் நடத்தும் இந்த விழாவை தலைமையேற்று நடத்துவதற்காக கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் திரு வேந்தன் பேரன்பநாதன் அவர்களை அழைக்கின்றோம். ஆசிரியர் வேந்தன் அவர்களிடம் இந்த அரங்கு கையளிக்கப்படுகின்றது. மாண்புமிகு சபையோர்களே, அறிஞர் பெருமக்களே, ஆசிரிய பெருந்தகையோரே, அன்பு தமிழ் உள்ளங்களே மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது கனடா தமிழ் கல்லூரியின் மற்றொரு புதிய முயற்சி. எழுத்தாளர்களை, படைப்பாளிகளை ஊக்கப்படுத்தும் உன்னதமான பணி. இந்த உயர்ந்த முயற்சியின் முதல் குழந்தையாக திருமதி சுகந்தி மார்க்கண்டு அவர்களின் சிந்தனை சிதறல்கள் பிறந்திருக்கின்றது. அவரது இந்த நூல் முழுக்க முழுக்க மரபு கவிதைகளாகவே அமைகின்றன. மரபு கவிதையின் மகத்துவம் தமிழுண்டு சுவைத்த தமிழர்க்கே புரியும். மொழிகள் பல உலகில் தோன்றி மறைந்தன. ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழியாமல் அழகுடனும் ஆற்றலுடனும் திகழும் உயர் தனி செம்மொழியாக விளங்குவது தமிழ் மொழியாகும். தமிழ் என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல, நமது இனத்தின் நினைவு களஞ்சியம், நம் பண்பாட்டு மரபின் அடையாளம், நம் முன்னோர்களின் அறிவும் பட்டறிவும் சிந்தனையும் சீரும் சேர்ந்த பெரும் செல்வம். அந்த தமிழின் பெருமையை உலகறிய செய்தது அதன் வளம் மிக்க இலக்கியங்கள். சங்ககால இலக்கியங்கள் தொடங்கி இன்றைய காலம் வரை தமிழ் கவிதைகள் மனித வாழ்வின் எல்லா உணர்வுகளையும் அழகிய சொற்களில் செதுக்கியுள்ளன. அந்த இலக்கியத்தின் மரபு கவிதை வடிவம் உன்னதமானது. இலக்கணம் முதல் மருத்துவம், வானியல் வரை மரபு கவிதை வடிவத்திலேயே இசையோடு இயைந்ததாக அமைகின்றது. மரபு கவிதை என்பது வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல, அது இலக்கணத்தின் ஒழுங்கும், இசையின் இனிமையும், உணர்வின் ஆழமும், கற்பனையின் விரிவும் ஒன்றிணைந்த உருவான ஒரு கலை சிற்பம். எதுகை, மோனை, இயைபு, சீர், தலை போன்ற நுண்மையான இலக்கண விதிகளின் நடுவே கவிஞரின் மன உணர்வுகளையும் இசை நயத்துடன் வடிப்பதே மரபு கவிதை. அதனால்தான் தமிழின் பழந்தமிழ் கவிஞர்கள் இயற்றிய பாடல்கள் இன்றும் உயிரோடு நம்மிடையே வாழ்ந்து வருகின்றன. அவை காலத்தால் அழியாத இலக்கியங்களாக மனித மனங்களில் நிலைத்திருக்கின்றன. சங்ககால புலவர்கள் இயற்கையையும் மனித வாழ்வையும் அன்பையும் வீரத்தையும் அறத்தையும் ஒழுக்கத்தையும் மிகுந்த செம்மையுடன் பாடியுள்ளார்கள். அவர்களின் கவிதைகள் ஒரு காலத்தின் வரலாறாகவும் ஒரு சமூகத்தின் வாழ்வியல் சான்றாகவும் இன்றும் நமக்கு சாட்சி சொல்கின்றன. இன்றைய காலத்தில் கவிதையின் பல புதிய வடிவங்கள் உருவாகியுள்ளன. புது கவிதைகள், வசன கவிதை, ஹைக்கூ கவிதை, குறும்பா என பெருமளவில் எழுதப்பட்டு வருகின்றன, சுவைக்கப்பட்டு வருகின்றன. பெருமளவில் அவை காலத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் மரபு கவிதையின் செம்மையும் சிறப்பும் அழியாத ஒன்றாகும். மரபை காக்கும் மொழியே நிலைத்து வாழும் மொழியாகும் என்பார்கள். அந்த வகையில் மரபு கவிதைகளை பாதுகாத்து வளர்ப்பது தமிழை நேசிக்கும் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். அந்த பொறுப்புணர்வின் அழகிய வெளிப்பாடாக இன்று கனடா தமிழ் கல்லூரியின் தமிழ் நூல்வெளி பதிப்பட்டகம் வெளியிடும் மரபு கவிதை நூல். இந்த நூல் சிந்தனை சிதறல்கள். இது எமக்கு மட்டுமல்ல, தமிழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த வெளியீட்டகத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு நூல் வெளிவருவது என்பது
சிந்தனையின் பிறப்பு. ஒரு கவிஞரின் உள்ளம் சமூகத்துடனும் இயற்கையுடனும் மனித உணர்வுகளிடம் உரையாடி நீண்ட பயணத்தின் வழியாக வந்த அந்த பலன்தான் இந்த கவிதை நூல். கவிஞரின் மனம் மற்றவர்கள் காணாததை காணும், மற்றவர்கள் உணராததை உணரும் ஒரு தனித்துவமான உள்ளம். அந்த உள் உணர்வுகள் சொற்களாக வளரும் போது அவை கவிதைகளாக உருவாகின்றன. நல்ல கவிதை மனித மனங்களை தொடும், சிந்தனையை தூண்டும், சமூகத்தில் நல்லொரு மாற்றத்தை உருவாக்கும். தமிழ் இலக்கிய வரலாற்றை பார்க்கும்போது பல கவிஞர்கள் தங்கள் கவிதைகளின் மூலம் மக்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்துள்ளனர். அவர்கள் அறம், ஒழுக்கம், அன்பு, சமத்துவம், மனிதநேயம் போன்ற உயர்ந்த பண்புகளை கவிதைகளின் மூலம் விதைந்துரைத்துள்ளனர். அதனால்தான் கவிதை என்பது வெறும் கலை அல்ல, அது மனித வாழ்வை மேம்படுத்தும் ஒரு ஆற்றல் எனலாம். இன்றைய இளம் தலைமுறையினர் பல தொழில்நுட்ப ஊடகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர், அந்த உலகத்திலே உழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழின் இலக்கிய மரபை அறிமுகப்படுத்துவது நம் தலைமுறையின் கடமையாகும். அதற்கு துணை புரிவதே இத்தகைய நூல்கள். இந்த நூலை படிக்கும் இளைஞர்கள் மரபு கவிதையின் அழகை உணர்ந்து தாமும் கவிதை எழுத தொடங்கினால் அது தமிழின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய வரமாக அமையும். மரபு கவிதையின் சிறப்பறிந்த ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கிய கனடா கவிஞர் கழகம் மரபு கவிதையை பயிற்சி அளித்து மரபு கவிஞர்களை உருவாக்கி வருகின்றது. இந்த வேளையில் எங்கள் ஆசான் பண்டிதர் அலெக்சாண்டர் அவர்களையும் மற்றும் கவிஞர் கந்தவனமையா அவர்களையும் நினைவு கொள்ளுதல் சாலை சிறந்தது. அவர் விட்டு சென்ற பணியை இன்றும் கனடா கவிஞர் கழகம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தமிழுக்கும் அவர்கள் செய்யும் அரிய பணியாகும். அந்த ஆசிரியர் பணியை தொடர்ந்தும் மாவீரி சண்முகநாதன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றார். ஒரு நூலை எழுதுவது ஒரு நாள் முயற்சி அல்ல, அது பல ஆண்டுகள் சிந்தித்து சொற்களை தேர்ந்தெடுத்து கவிதைகளை செதுக்கி அதன் முடிவில் உருவாகும் ஒரு இலக்கிய சிற்பம். அதனால் இந்நூலை எழுதியுள்ள கவிஞர் திருமதி சுகந்தி பார்க்கண்ட் அவர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மிகுந்த பாராட்டுக்குரியது. இந்நூல் வாசகர்களின் மனங்களில் இலக்கிய இன்பத்தை தூண்ட வேண்டும், தமிழ் மரபின் பெருமையை உணர்த்த வேண்டும், மேலும் புதிய கவிஞர்களை உருவாக்கும் ஊக்கமாகவும் அமைய வேண்டும். இந்நூல் தமிழுலகில் பரவி பலரின் உள்ளங்களை தொடட்டும், பல பதிப்புகளாக வெளிவந்து நீண்ட காலம் நிலைத்திருக்கட்டும். இந்நூலை எழுதியுள்ள கவிஞர் அவர்களுக்கு கல்லூரி சார்பாக மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்நூலின் சிறப்பான பயணத்துக்கான கல்லூரியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைமையுடைய நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வாய்ப்பு கொண்ட என்னுடைய கல்லூரி ஆசிரியர்களுக்கும்